அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ஸோ வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா 13 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுதிட்டீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ 14வது டெஸ்ட்டுடைய ஐஎன்எம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆல்ரெடி எழுதிட்டுருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் ஒவ்வொரு சப்ஜெக்டை கொடுத்துட்ருப்பாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறது இந்த வீடியோவில் ஐஎன்எம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது இங்கே உங்களுக்கு 56வது கொஸ்டின் பாருங்க. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள். ஓகேங்களா? இந்த ராமலிங்க அடிகளுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கம் பண்ணவர். ஓகேங்களா? இவர் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூர் அப்படின்னு ஒரு இடத்துல பிறந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தையின் இறப்பிற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பார்த்தீங்கன்னா குடிபெயர்ந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஜீவகாருண்யம் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஓகேங்களா? இப்போ வயலில் பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் ஒரு பயிர் வாடுது அப்படின்னா ஸோ அந்த பயிரை பார்த்தும் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கடவுளை நினைச்சு உருகி எழுதின பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருவருட்பா அப்படின்ற ஒரு இதில் ஓகேங்களா ஒரு கம்பைல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு புக்காகவே பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ 1865 என்ன பண்ணியிருப்பாருன்னா தோற்று வச்சிருப்பார். ஓகேங்களா? தன்னுடைய போதனைகளை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சொல்கிறதுக்காக தோற்று வச்சிருப்பார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பின்னாட்களை பேர் மாற்றுவாங்க. ஓகேங்களா? சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், அதுக்கு முன்னாடி பேர் சமரச சன்மார்க்க சங்கம், அதுக்கப்புறம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1865 இந்த அமைப்பை ஏற்படுத்திப்பார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ 1867 பார்த்தீங்கன்னா வடலூரில் சத்திய தர்மசாலை, வடலூர் அப்படின்றது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சத்திய தர்மசாலை அப்படின்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணார். ஓகேங்களா? ஸோ பசியில் வாடினவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இலவசமாக பார்த்தீங்கன்னா உணவு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கு வரைக்கும் அந்த வடலூர் சத்திய தர்மசாலை நடைமுறையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகள். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தம் ஏற்படுத்தினவர். ஸோ இவர் ஏற்படுத்தின அமைப்பு பார்த்தீங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். இவர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வடலூரில் சத்திய தர்மசாலை எப்போ ஏற்படுத்தினார்னா 1867 பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தினார். அப்போ 56வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட் ஒன்று 57வது பாருங்க. நேம் த பர்சன் ஹூ வாஸ் அசோசியேட்டட் வித் த நியூஸ் பேப்பர் சம்பத் கௌமுதி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சம்பத் கௌமுதி என்ற பத்திரிகையோடு தொடர்புடையவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? இந்த சம்பத் கௌமுகி எதனுடன் யாருடன் தொடர்புடையவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ராஜாராம் மோகன் ராய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ யார் இந்த ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில். ஓகேங்களா? ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய அந்நியாரா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவர் இறந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா சதியில் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இறைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சதி என்னன்னா கணவன் இறந்துட்டா பார்த்தீங்கன்னா மனைவியும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எரிக்கும் போதே அதே மேடையில் போட்டு எரிச்சிருவாங்க. இதுதான் சதி. ஸோ இந்த சதியை பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிங் பிரபுடன் இணைந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1829 என்ன பண்ணியிருப்பாருன்னா பார்த்தீங்கன்னா அந்த சதியை நிப்பாட்டிருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அதற்கு முன்னாடி வருஷம் 1828 பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் அப்படின்ட்டு ஒன்று என்ன பண்ணியிருப்பார்னா ஏற்படுத்தியிருப்பார். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடவுளை உருவமற்றவர் ஸோ அப்படின்ட்டுலாம் சொல்லியிருப்பார். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம சமாஜத்தை நல்லா தான் நடத்திட்டு இருப்பார். ஸோ அதனுடன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பத் கௌமுகி என்ற பத்திரிகை என்ன பண்ணியிருப்பார்னா ஸோ தொடங்கியிருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா 1833 என்ன ஆயிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்துருவார். இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் பார்த்தீங்கன்னா இரண்டாக பிரியும். ஓகேங்களா? ஸோ ராஜாராம் மோகன் ராய் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன சீர்திருத்தத்தின் தந்தை என்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சீர்திருத்தத்தினுடைய நவீன தந்தை யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ 57வது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் 58வது
So in 1937, Mahatma Gandhi published a series of articles in his paper, The Harijan, and the proposed scheme of education called Dash, better known as a Varda scheme அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஹரிஜன் அப்படின்ற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹரிஜன் அப்படின்னா யார் குறிக்கும் அப்படின்னா வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா வந்து மகாத்மா காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஓகேவா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்தா ஸ்கீம் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வரார். அது எதற்காக கொண்டு வராருன்னா பேசிக் எஜுகேஷனை கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரார். ஓகேவா? ஸோ அப்போது இது எதனுடன் தொடர்புடையது? வார்தா ஸ்கீம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா வந்து பேசிக் எஜுகேஷனுடன் தொடர்புடையது, அடிப்படை கல்வியுடன் தொடர்புடையது. அப்போ 58வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே. நெக்ஸ்ட் 59வது. ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சுதேசி மூமெண்ட் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா வந்து ஸோ 1905 வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் மூமெண்ட் எப்போ நடந்திருக்குன்னா 1916 நடந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் 1920 வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1930 நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த். ஓகே, ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், 7 இருக்குது. சுதேசி இயக்கம் வங்கப்பிரிவினையை தொடர்ந்து வந்திருக்கும். அதுக்கடுத்து தன்னாட்சி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா முதல் உலகப் போரின் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டில் வட இந்தியாவில் வந்து பாலகங்காதர திலகர் ஏற்படுத்தியிருப்பார். தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து ஒத்துழையாமை இயக்கம், ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ரவுலட் சட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிலாஃபத் இயக்கம். இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒத்துழையாமை இயக்கம் 1920 வந்திருக்கும். சட்ட மறுப்பு இயக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 59வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ. ஸோ நெக்ஸ்ட் 60வது. ஸோ ஹூ ரோட் த நாவல் அபவுட் தேவதாசி? தேவதாசி பற்றிய நாவல் எழுதியது யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தேவதாசி சிஸ்டம், ஓகேங்களா, தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவங்க யாருன்னா வந்து முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேங்களா? இந்த முத்துலட்சுமி ரெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்பதற்காக வந்து உதவியார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராமமிர்தம் அம்மையார். ஸோ இந்த ராமமிர்தம் அம்மையார் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவதாசி என்ற நூலை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 60வதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே, ராமமிர்தம், ஸோ அம்மையார். ஸோ நெக்ஸ்ட் 61வது. ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். ஓகேங்களா? தெளிவாக பார்க்கலாம். இன்கரெக்ட்லி தவறாக பொறிந்துள்ள இணையை கண்டறிக அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டே ஆஃப் டெலிவரன்ஸ் 22 டிசம்பர் 1939. இந்த டே ஆஃப் டெலிவரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1937 காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் உலகப் போர் ஸ்டார்ட் ஆகிருக்கும். முதல் உலகப் போரில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடன் அனுமதி இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பிரிட்டிஷ்காரங்க முதல் உலகப் போரில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்க சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த அமைச்சரவையும் வந்து பார்த்தீங்கன்னா விலகிறாங்க. அதை தான் டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டைரக்ட் ஆக்ஷன் டே, நேரடி நடவடிக்கை நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ முஸ்லீம் கோரிக்கை, அதாவது முஸ்லீம்கின்ற தனி நாடு கோரிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கேபினெட் மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் நேரடி நடவடிக்கை நாள் 16 ஆகஸ்ட் 1946 வந்து பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். நோகாலி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்கால் வந்து நடந்திருக்கும். இந்துக்களும் முஸ்லீம்களும் நிறைய என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடிச்சிருந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1940களில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி பண்ண சொல்லியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரிய வினோபா தான் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஃபர்ஸ்ட் வந்துருப்பார். அதுக்கடுத்து ஆகஸ்ட் ஆஃபர். ஸோ ஆகஸ்ட் ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லின்லித்கோ பிரபு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பார். ஓகேங்களா? 2ஆம் உலகப் போரின் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் 1940 கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1944 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தவறானது. அப்போ 61வது ஆன்சர் வந்து டெல்லி. ஸோ நெக்ஸ்ட் 62. Consider the following statements. Socialists like Jayaprakash Narayan, Asaf Ali, Ram Manohar Lohia provided leadership to Quiet India movement. ஸோ குவைட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 1942 வந்து பார்த்தீங்கன்னா வந்து காந்தி லான்ச் பண்ணுவார். ஸோ காந்தி லான்ச் பண்ண அடுத்த நாள் ஆகஸ்ட் 9 வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 10 மற்ற லீடர்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவைட் இந்தியா மூவ்மெண்ட் வெள்ளையினை வெளியேற இயக்கத்தை தலைமையேற்று நடத்துவங்க யார் அப்படின்னா வந்து ஜெயபிரகாஷ் நாராயண், ஆசஃப் அலி, ராம் மனோகர் லோஹியா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க. அதுக்கடுத்து இட் வாஸ் டியூரிங் திஸ் மூவ்மெண்ட் த பிரைசஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ரோஸ் மோர் தென் 60%. ஓகேங்களா? ஸோ எல்லா தலைவர்களும் அரெஸ்ட் பண்ணிட்டு பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸோ பொருட்களினுடைய விலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயர்த்திட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த கழகத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு த ரிபல் செட்டப் கிளாண்டெஸ்டைன் ரேடியோ ஃப்ரம் பெங்கால் அண்டர் த உஷா மேத்தா. இது வந்து தப்பு. ஓகேங்களா? கிளாண்டெஸ்டைன் ரேடியோ கிடையாது, காங்கிரஸ் ரேடியோ அப்படின்னு சொன்னாங்க. என்னது ரேடியோ? காங்கிரஸ் ரேடியோ.
காங்கிரஸ் ரேடியோ தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பெங்காலில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல் காங்கிரஸ் லீடர்ஸ் அக்செப்டட் த ப்ரொபோசல் ஆஃப் காந்தி ஆஃப் லான்ச் திஸ் மாஸ் மூவ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ எல்லா காங்கிரஸ் லீடர்ஸும் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஒரு சில லீடர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்து தப்பு. உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் எபோவ் இஸ் ஆர் இன்கரெக்ட். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து D and 4. ஓகேங்களா. 3 and 4 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ 62வது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி. நெக்ஸ்ட் ஸோ 63வது பாருங்க. In which Congress session did Muhammad Ali Jinnah moved a resolution condemning the system of communal representation? ஓகேங்களா. ஸோ எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்பத பிரதிநிதித்துவம் தவறு என்ற மசோதாவை முகமது அலி ஜின்னா கொண்டு வந்தார்? ஓகே. ஸோ முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முஸ்லீம்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ எந்த வருஷம் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா வந்து டிசம்பர் 30, 1906 வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா. சார் சையத் அகமது கான் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் டாக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார்னா வந்து உருவாக்கியிருப்பார். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி முஸ்லீம் லீக்கும் உருவாக்குனாங்க. ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னா வந்து ஸோ ஐஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்துக்கள் இருந்தாங்க. முஸ்லீம் லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முஸ்லீம்கள் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ வங்க பிரிவினை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஆங்கிலேயரினுடைய அறிவுரையின் பேரில் இஸ்லாமியர்களால் தொடங்கப்பட்ட அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முஸ்லீம் லீக். அந்த முஸ்லீம் லீக்கினுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகா கான் அப்படின்ற ஒருத்தர் வந்து தலைமையேற்றிருப்பார். இதில் முகமது அலி ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் சேர்ந்திருப்பார் அப்படின்னா வந்து 1913 தான் சேர்ந்திருப்பார். ஓகேவா. ஸோ இந்த முஸ்லீம் லீக் 1906 வந்து ஸ்டார்ட் பண்ண பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1909 ஒன்று விடுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு என்று தனி இட ஒதுக்கீடு, அதே மாதிரி இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அதில் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஓகேங்களா. ஸோ அது எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1909 வந்திருக்கும். ஸோ இது 1910 யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னா வந்து முகமது அலி ஜின்னா எதிர்க்கிறார். அப்போ 63வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ நெக்ஸ்ட் 64வது. So who tried to connect Indian nationalism with culture and religious practices? இந்திய தேசிய பண்பாடு சமய நடவடிக்கைகளோடு இணைந்தவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராதா முக்குமுந்த் முகர்ஜி அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்டிகைகள் மூலமாக தேசியத்தை வளர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பால கங்காதர திலகர். ஓகேங்களா. ஸோ அவர் தான் விநாயகர் பண்டிகை, சிவாஜி பண்டிகை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவார். ஸோ அந்த மாதிரி இவரும் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பண்பாடு சமய நடவடிக்கையோடு இணைத்தவர் யாருன்னா வந்து ராதா குமுத் முகர்ஜி. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர தேசியவாதி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ 64வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி. So next 65வது. So Lord Viscount Peel Committee of 1931 is associated with dash. 1931 ஆண்டு லார்ட் விஸ்கவுண்ட் பீல் கமிட்டி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ லார்ட் விஸ்கவுண்ட் பீல் கமிட்டி ஸோ எதற்காக போடப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபிஸ்கல் ரிலேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ப்ராவின்சஸ். ஓகேங்களா. ஸோ மத்திய மாநில நிதி உறவுகள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஆராயறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஸோ 1930களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். ஸோ அதே வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இந்திய காங்கிரஸ் தலைவர்களும் கலந்துருக்க மாட்டாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடந்திருக்கும். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொள்வார். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. எப்படின்னா மத்திய மாநில நிதி உறவுகள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டிருப்பாங்க. யார் போட்டிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க போட்டிருப்பாங்க. அப்போ 65வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே. So next 66வது. The cabinet mission plan was the best plan put up by the British government under their circumstances described by dash. ஓகேங்களா. அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய காலச்சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் யாருன்னா காந்தி. ஓகேங்களா. ஸோ அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இரண்டாம் உலகப் போர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1939 1945 வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ 1945க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் நடக்கும். ஓகேங்களா. லேபர் பார்ட்டியை சேர்ந்த கிளெமெண்ட் அட்லி அப்படின்றவர் என்ன ஆயிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷுடைய பிரதமராக மாறிடுவார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவிற்காக சுதந்திரம் வந்து பெற்றுக் கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகித்தவர். ஓகேங்களா. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1946 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியாவுக்கு அனுப்பியிருப்பார்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான அரசியலமைப்பு நீங்களே என்ன பண்ணிக்கோங்க உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இடைக்கால அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கியிருக்கும். அதற்காக தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்ல ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னா வந்து காந்தி அவர்கள் சொல்லியிருப்பார். அப்போ 66வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே. ஸோ அப்போ கேபினெட் மிஷன் எப்போ வந்திருக்கும்? 1946 வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட், காந்தி காட் ஹெல்ப் ஃப்ரம் சர்தார் பட்டேல் டு ஆர்கனைஸ் a non-tax campaign for the peasants at dashed. ஓகேங்களா? விவசாயிகளுக்கு எங்கு வரியில்லா பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ய சர்தார் பட்டேலிடமிருந்து காந்தி உதவி பெற்றார். ஓகேங்களா? கேதா சத்தியாகிரகம். ஸோ இந்த கேதா சத்தியாகிரகம் 1918 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கேதா என்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து வறுமையாலையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சத்தாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும்போது ஸோ பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான வரி ஃபுல் டேக்ஸை நீங்கள் கட்டணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் காந்தியினுடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டயத்தில் ஹெல்ப் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து போராட்டம் பண்ணியிருப்பார். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பர்தோலி சத்தியாகிரகம் 1929 நடந்திருக்கும். அதில் அவரே வந்து என்ன ஆயிடுவார்னா வந்து தலைமையாக மாறிடுவார். அப்போது 67வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேதா எந்த வருஷம் நடந்ததுன்னா 1918. எந்த ஊரில் இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 68வது பாருங்க, which among the following is a correct on Shimla conference. ஓகேங்களா? ஸோ சிம்லா கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1945 நடந்திருக்கும். எப்போ நடந்திருக்கும்? 1945 நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய நாட்டினுடைய வைஸ்ராயாக இருந்தவர் யார் அப்படின்னா வந்து வேவல். யார் இருந்திருப்பாரு? வேவல் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த வேவலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த சிம்லா கான்ஃபரன்ஸில் இட் இனிஷியேட்டட் நெகோசியேஷன் ஆஃப் ஐஎன்சி அண்ட் முஸ்லீம் லீக். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸ் ஃபெயில்டு டு பிரிங் எனி ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் டியூ டு அன்சாட்டிஸ்ஃபைபிள் டிமாண்ட்ஸ் ஆஃப் காங்கிரஸ். ஓகேங்களா? இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ். ஓகேங்களா? என்னது? சக்ஸஸ். இந்த சிம்லா கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த முடிவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்தியர்களுக்கு வந்து சாதகமாக இருந்திருக்கும். அதாவது ஐஎன்சிக்கு சாதகமாக இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். இங்கே கேட்டிருக்கிறது வந்து எது கேட்டிருக்காங்கன்னா வந்து உங்களுக்கு எது கரெக்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தப்பு. அது ஃபெயிலுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னது? சக்ஸஸ் ஆயிருக்கு. அப்போ 68வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ. ஸோ நெக்ஸ்ட் 69, ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி டியூரிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகுள் வாஸ் சீன் இன் டேஷ். ஓகேங்களா? ஸோ இந்துக்களும் முஸ்லீம்களும் எப்போல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவினுடைய 2 மதங்களில் முக்கியமான மதங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களும் முஸ்லீம்களும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சகோதர சகோதரிகளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இணைந்து தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஃபஸ்ட்டு மிகப்பெரிய அளவில் வெளியே வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1857 ரிவோல்ட். அதுக்கடுத்து ரொம்ப வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வங்க பிரிவினை. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்திருப்பாங்க. ஆனால் இதில் மட்டும் ஒன்றா இருந்திருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா 1940களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அப்போ மற்றது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தான் இருந்திருப்போம் அப்படின்னா வந்து ஒன்றா இருந்திருப்போம். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்போ நடந்திருக்கும்? 1905. ஐஎன்ஏ ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா 1945. கிலாஃபத் மூமெண்ட் 1919 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்போது எல்லா இடத்துலையும் இருந்திருக்கும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1, 2, 3 and 4 ஒன்லி. அப்போ 69வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே. ஸோ நெக்ஸ்ட் 70வது. ஸோ 70வது பாருங்கள், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆஃப் 1931. ஓகேங்களா? ஸோ உப்பு சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா 1930 நடந்திருக்கும். அதே மாதிரி சட்ட மறுப்பு இயக்கமும் 1930 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வட்டமேசை மாநாடுகள் 1930 வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்க கலந்துருக்க மாட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 5, 1931 வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் இர்வின் அண்ட் காந்திக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து காந்தி இர்வின் பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து சஸ்பெண்ட் பண்ணியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் ஹெல்ட் டியூரிங் த ரீஜன் ஆஃப் லார்ட் வெல்லிங்டன் ஆஸ் அ வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து கரெக்டு. இட் வாஸ் ரெப்ரசன்டட் பை காந்தி ஆன் பிஹாஃப் ஆஃப் ஐஎன்சி. ஓகேவா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, இப்போ 2வது வட்டமேசை மாநாட்டில் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காந்தி கலந்துக்கிட்டார். யாரோட சார்புனா வந்து ஸோ ஐஎன்சியினுடைய சார்பாக. அப்போ 70வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி.
ஸோ நெக்ஸ்ட் 71. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஜேர்னல் நாட் ஸ்டார்டட் அண்ட் அசோசியேட்டட் வித் மகாத்மா காந்தி? ஓகேங்களா. ஸோ மகாத்மா காந்தியுடன் தொடர்புடையாத வந்து ஒரு பத்திரிகை எது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மகாத்மா காந்தியுடன் தொடர்புடைய பத்திரிகைகள்லாம் எதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. இந்தியன் ஒப்பீனியன் தொடர்புடையது, நவஜீவன் தொடர்புடையது, யங் இந்தியா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புடையது, இந்துஸ்தான் டைம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடன் தொடர்புடையது அல்ல. ஓகேங்களா. அப்போ 71வது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெல்லி. நெக்ஸ்ட் 72வது. ஸோ 72வது பாருங்க, காந்தி who was until then resisting any effort to revisit the country had to accept the demand of the Muslim League for creation of Pakistan. While observing direct action day by Muslim League, the rioting and killing that took place in Calcutta led to a terrible violence. அதுவரை நாட்டை பிரிவினை செய்யும் முயற்சிக்கு எதிராக இருந்த காந்தியடிகள் முஸ்லீம் லீக்கின் பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்றார். கரெக்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து லீக் நேரடி நடவடிக்கை நாளில் ஈடுபட்டு அழைத்ததோடு கல்கத்தாவில் கலவரங்களும் கொள்ளைகளும் நடந்தேறின. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் பிரிவினையை வந்து பார்த்தீங்கன்னா காந்தி அக்செப்ட் பண்ண மாட்டார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் ஆக்ஷன் டே ஸோ 1946 ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாகோலி அப்படின்ற ஒரு இடம் அது வந்து பெங்கால் இருக்குது. மிகப்பெரிய கலவரம், இந்துக்களும் முஸ்லீம்களும் பெரிய அளவில் அடிச்சுப்பாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 மக்கள் வந்து இறந்துருப்பாங்க. அதன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா காந்தியை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அசெஷனும் கரெக்டு, ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூற்று காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் 73வது. ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் டுக் பிளேஸ் ஆன் டேஷ். ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த ஆண்டு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ மின்டோ மாண்டேகி செம்ஸ்ஃபோர்டு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது 1919 கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம் 1919 மார்ச் மாதம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ரவுலட் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ விசாரணையின்றி யாரையும் வேணாலும் கைது செய்யலாம். கைது செஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ 2 வருஷம் சிறையில் அடைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக ஒரு இடத்துல கூடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதை தெரியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பஞ்சாப்ல அமிர்தசரஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைசாகி திருவிழாவை கொண்டாடுவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு பூங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கூடியிருப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் பஞ்சாபினுடைய மிலிட்ரி கமாண்டண்டாக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஓ டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. 2 டயர் வருவாங்க. மைக்கேல் ஓ டயர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபினுடைய கமாண்டர். மிலிட்ரி கமாண்டராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மைக்கேல் ஓ டயர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபினுடைய கவர்னராக இருந்திருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிலிட்ரி கமாண்டராக யார் இருந்திருப்பார் அப்படின்னா வந்து ஜென்ரல் ஓ டயர் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓ டயர் என்ன பண்ணுவார்னா அந்த ஜாலியன் வாலாபாக் என்ற ஒரு இடத்துல வந்துட்டு ஸோ கண்மூடித்தனமாக என்ன பண்ணுவார்னா எல்லா மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு தள்ளுவார். ஓகேங்களா. அது எப்போ நடந்திருக்கும்னா 13 ஏப்ரல் 1919 நடந்திருக்கும். ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 379 மக்கள் வந்து என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இறந்துருப்பாங்க. இது வந்து புக்கில் இருக்கிறது. ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக 1000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க? 379 பேர். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கெய்சர் ஹி ஹிந்த் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி திறந்திருப்பார். அதே மாதிரி நைட்வுட் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யார் திறந்திருப்பாங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா திறந்திருப்பார். அப்போ 73வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ நெக்ஸ்ட் 74வது. ஸோ 74வது பாருங்கள், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட்லி மேட்ச்டு பேர். ஓகேங்களா. சரியாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிய. சம்பாரன் சத்தியாகிரகம் ராஜ்குமார் சுக்லா இது வந்து கரெக்டு. அகமதாபாத் சத்தியாகிரகம் ராஜேந்திர பிரசாத் இது வந்து தப்பு. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரன் சத்தியாகிரகத்துடன் தொடர்புடையவர். கேதா சத்தியாகிரகம் பர்தோலி சத்தியாகிரகம். ஸோ இது ரெண்டுத்துடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புடையவர். ஓகேங்களா. ஸோ அப்போது இங்கே ஃபஸ்ட்டு மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இணைஞ்சிருக்கு. அப்போ 74வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ சம்பாரன் சத்தியாகிரகம் ராஜ்குமார் சுக்லா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 75வது. ஸோ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வாஸ் பாஸ்ட் as a resolution in நாக்பூர் செஷன் chaired by டேஷ். ஓகேங்களா. ஸோ ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டாங்க? அந்த எந்த செஷனில் போட்டாங்கன்னா நாக்பூர் செக்ஷன். ஸோ அது எப்போ நடந்திருக்குன்னா வந்து 1920 வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ அதற்கு தலைமை ஏற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேலம் சி விஜயராகவாச்சாரியார் தான் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து தலைமையேற்றுப்பார். அப்போ 75வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே. ஸோ நெக்ஸ்ட் 76வது.
the civil disobedience movement was suspended by Gandhi due to dash. ஸோ சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா 1930 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டமேசை மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இவர் போயிருக்க மாட்டார். இதற்காக காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா March 5, 1931 போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை சஸ்பெண்ட் பண்ணால் தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வட்டமேசை மாநாட்டில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த பேக்ட் அப்படின்னா காந்தி இர்வின் பேக்ட். ஸோ 1931 போட்டிருப்பாங்க. அதன்படி வந்து சட்டமறுப்பு இயக்கம் ரத்து செய்யப்பட்டது. ஓகேவா? So next, 77வது, the depressed classes were to be given fair representation in the local bodies election and services only by the pact. என்ன pact அப்படிங்கிறோம்? ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றுவிடும் மற்றும் பொது பணியில் தேர்வாளர்களுடன் டேஷ் ஒப்பந்தம் போடப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பூனா ஒப்பந்தம் எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1932 போட்டிருப்பாங்க. யார் யாருக்கு இடையில போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காந்திக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அம்பேத்கருக்கு இடையில போடப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கம்யூனல் அவார்டு ராம்சே மெக்டொனால்ட் கொடுத்துருப்பாங்க. அதை எதிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ காந்தி வந்து பார்த்தீங்கன்னா சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்திருப்பார். ஸோ அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற ஒப்பந்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூனா ஒப்பந்தம். ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்போ நடக்குது? 1932 நடக்குது. So next, 78வது, name the committee appointed by the British government to inquire about the Jallianwala Bagh massacre. Jallianwala Bagh massacre எப்போ நடக்குது? 13 ஏப்ரல் 1919 நடக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்களை இறக்குறாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ்காரங்க பேருக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹண்டர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 78வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே. So next, 79வது, yearly uprising against the British are jumbled below, arrange them periodically. ஓகேங்களா? ஸோ ஆங்கிலேயருக்கு அரசுக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் மற்றும் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றை கால வரிசைப்படுத்துக. ஓகேங்களா? ஸோ பாப்னா கழகம் 1873 நடந்திருக்கும். ஸோ டெக்கான் ரியாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1875 நடந்திருக்கும். கிட்டூர் அப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 1824 நடக்கும். சன்னியாசி ரிபெலியன் 1770 நடந்திருக்கும். ஸோ கட்டபொம்மன் ரிவோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1779 வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 4, 5, 3, 1, 2. ஓகேங்களா? ஸோ எங்கே இருக்குது பாருங்கள்? ஸோ ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். 4, 5, ஓகேங்களா? 3, 1, 2. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர். அப்போ 79 கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே. ஓகேவா? So next, 80வது, in the battle for liberty, fear is the one forgivable treasury and despair the one unforgivable sin. Who said this? ஓகேங்களா? சுதந்திரத்துக்கான போரில் பயம் என்பது மன்னிக்க முடியாத துரோகம் மற்றும் விரக்தி என்பது மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வந்து சரோஜினி நாயுடு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சரோஜினி நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பங்காற்றிருப்பாங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னா சரோஜினி நாயுடு தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1925 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்கத்தா மாநாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அவங்க 1917 இருந்திருப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர்னு கேட்டாங்கன்னா வந்து சரோஜினி நாயுடு 1925 கல்கத்தா மாநாடு. ஓகேங்களா? ஸோ அப்போ 80வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே. நெக்ஸ்ட் 81வது, which of the following pair is correct is not correctly matched. ஓகேங்களா? ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவறாக பொருந்தியுள்ளது? ஓகேங்களா? பொருந்தாத ஜோடி எது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சம்பாரன் சத்தியாகிரகா 1917 கரெக்ட். கேதா சத்தியாகிரகா வந்து பார்த்தீங்கன்னா 1918. ஓகேங்களா? இது தப்பு. அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் 1918 கரெக்ட். ரவுலட் டாக்ஸ் சத்தியாகிரகா 1919 இது வந்து கரெக்ட். அப்போ எது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது அப்படின்னா வந்து 2 ஒன்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ 81வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி. நெக்ஸ்ட் 82, He's a knight sans reproach. The nation is safe in his hands. To whom does this Gandhiji statement refer? அவர் ஒரு பயமில்லாத குற்றச்சாட்டு இல்லாத போர் வீரர் போன்றவர். தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வந்து ஸோ ஜவஹர்லால் நேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்திருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு காந்தியை முதல்ல எப்போ பார்ப்பார் அப்படின்னா வந்து ஸோ 1916 வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ மாநாடு INC மாநாடு நடந்திருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒன்றா இணைஞ்சிருக்கும். மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றா இணைஞ்சிருப்பாங்க. ஸோ காந்தியை முதல்ல ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணிருப்பார்னா வந்து சந்திப்பார். ஸோ அதற்கடுத்து பின்னாட்களில் காந்தியை புரிஞ்ச பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஓகேங்களா? அப்போ ஜவஹர்லால் நேரு தான் இந்த மாதிரி வந்து காந்தியை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ 82வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி.
நெக்ஸ்ட் 83வது நான் பிராமின் வேர் அப்பாயிண்டட் டு கவர்மெண்ட் சர்வீஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா. அது கரெக்டு. கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் டிக்ரி வாஸ் பாஸ் இன் த இயர் 1921. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் ஏவும் கரெக்டு, ஆப்ஷன் பியும் கரெக்டு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுது. அப்போ 83வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி. ஸோ நெக்ஸ்ட் 84வது பாருங்கள். ஜின்னாஸ் 14-point டிமாண்ட் வாஸ் அகெயின்ஸ்ட் த ப்ரொபோசல் ஆஃப் டேஷ். ஸோ ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14 அம்ச கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா எந்த முன்மொழிவுக்கு எதிராக வச்சிருப்பாரு அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1919 சட்டத்தை ஆராய்வதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1927 வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சைமன் குழுவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த சைமன் குழுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியர்கள் யாருமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேருடைய அப்பாவான மோதிலால் நேரு 1928 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நேரு ரிப்போர்ட் அப்படின்ற ஒன்று சப்மிட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதில் திருப்தி இல்லாத ஜன்னா வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 14 அம்ச கொள்கையை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து விட்டுருப்பார். ஓகேங்களா? அப்போது நேரு ரிப்போர்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து ஜின்னா 14 அம்ச கொள்கையை வந்து விட்டுருப்பார். ஸோ நேரு ரிப்போர்ட் 1928 வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ 84வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி. So next 85வது the technique of satyagraha included various methods which of the following were not included by Gandhi. ஓகேங்களா? ஸோ எது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சத்தியாகிரகத்தில் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகத்தில் எது இருக்குது அப்படின்னா வந்து ஃபாஸ்டிங் உண்ணாவிரதம் இருக்குது. அதுக்கடுத்து ஹர்தால்ஸ் வேலை நிறுத்தம் அது வந்து இருக்குது. ஓகேங்களா? எரிந்த பூமி கொள்கை ஸ்ப்ரோச் டெத் பாலிசி அது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதுக்கடுத்து வந்து அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் நிலத்தடி நடவடிக்கைகள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சத்தியாகிரகத்தில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எது இல்லைன்னா 3 மற்றும் 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். அப்போ 85வது கேன்சர் வந்து பாம்பே. நெக்ஸ்ட் 86வது ஸோ ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு பே பெனால்ட்டி ஃபார் வயலேஷன் ஆஃப் சால்ட் லாஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1930களில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வட இந்தியாவில் தண்டி மார்ச் வந்து யார் பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து காந்தி அவர்கள் பண்ணியிருப்பார். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கும். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் மாதமே வந்து வேதாரண்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் நடத்தியவர் யார் அப்படின்னா வந்து சி ராஜாஜி அவர்கள் நடத்திருப்பாரு. ஸோ அதில் இருந்த ஒரு பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ருக்மணி லட்சுமிபதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் பண்ணதுக்காக இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பெண்மணி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் பெண் எம்எல்ஏ யாருன்னா இவங்க தான். ஓகேங்களா? முத்துலட்சுமி ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்சி சட்டமேலவை உறுப்பினர். ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ உமன் எம்எல்ஏவாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மினிஸ்டராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? பெண்களில் முதல்ல மினிஸ்டராக இருந்தவங்க யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ருக்மணி லட்சுமிபதி. அதே மாதிரி எம்எல்ஏ ஆனவங்க யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ருக்மணி லட்சுமிபதி. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தின் போது கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி. அப்போ 86வது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஏ. ஸோ நெக்ஸ்ட் 87வது இன் 1940 காமராஜ் வென்ட் டு வார்தா டு மீட். 1940 ஆண்டு காமராஜர் வார்தா சென்று யாரை சந்தித்தார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ யாரை சந்திச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காந்தியை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்திச்சிருப்பார். ஓகேங்களா? அப்போ 87வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே. ஸோ நெக்ஸ்ட் 88வது ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஐஎன்சி செஷன் அட் மெட்ராஸ் வாஸ் ஹெல்ட் 7 times. இது வந்து கரெக்டு. ஸோ ஜேபி கிருபாலி வாஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி அட் த ஈவெண்ட் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? இதுவும் வந்து கரெக்டு. ஓகே. ஸோ நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1947 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஐஎன்சி ஒவ்வொரு வருஷமும் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிசம்பர் மாதம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இவர் ஜேபி கிருபாலினி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1946 டிசம்பர் மாதம் என்ன இருப்பார்னா வந்து தலைவராக இருந்திருப்பார். அவரே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறமா வந்து நீடிச்சிருப்பார். ஆனால் அந்த வருஷம் 1947 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஐஎன்சி செஷன் நடக்கலை. புரியுதுங்களா? 46 நடந்திருக்கும். அதுக்கு தலைவர் ஜேபி கிருபாலினி. ஸோ அவர் தான் சுதந்திர வரைக்கும் இருந்திருப்பார். 1947 டிசம்பரில் ஐஎன்சி செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலை. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து கரெக்டு. ஸோ இங்கே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. போத் 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட். அப்போ 88வது கேன்சர் வந்து சி. ஸோ நெக்ஸ்ட் 89வது which of the following statements are correct regarding round table conference. ஓகேங்களா? ஸோ வட்டமேசை மாநாட்டை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டானு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்கனைஸ்டு டியூரிங் த பிரைம் மினிஸ்டர்ஷிப் ஆஃப் ராம்சே மெக்டொனால்ட். கரெக்டு.
ஸோ ராம்சே மெக்டொனால்ட் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இது வந்து இது பண்ணாங்க, கரெக்டு தான். ஸோ ஆல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வேர் அட்டெண்டட் பை முஸ்லீம் லீக், டாக்டர் B.R. அம்பேத்கர் அண்ட் சர்டன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஐஎன்சி மாநாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் மட்டும் தான் கலந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லேயும் தேர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் முஸ்லீம் லீக்கோ டாக்டர் B.R. அம்பேத்கரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 வட்டமேசை மாநாட்டில் கலந்துப்பாங்க. ஸோ லார்ட் இர்வின் கேவ் அவுட் தீபாவளி டெக்ளரேஷன் டு கிராண்ட் டொமினியன் ஸ்டேட்டஸ் அண்ட் கால் த இந்தியன் லீடர்ஸ் டு அட்டெண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ 89 கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல் த எபோவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 90வது who among the following welcomed சைமன் கமிஷன். சைமன் குழுவை வரவேற்றவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, சைமன் குழு எதற்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1919 இந்திய அரசு சட்டத்தை ஆராய்வதற்காக வந்திருக்கும். ஓகே, ஸோ 1927 வந்திருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முஸ்லீம் லீக் மட்டும் வரவேற்றிருக்க மாட்டாங்க, மற்றவங்க எல்லாருமே வரவேற்றாங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸ், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஓகேங்களா? ஸோ தென்னிந்திய நல உரிமை கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து சம்மதிச்சிருப்பாங்க, இவங்களுடைய வந்து வெல்கம் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ யூனியனிஸ்ட் ஆஃப் பஞ்சாப், ஆங்கிலோ இந்தியன், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஸோ வரவேற்றிருப்பாங்க. முஸ்லீம் லீக் மட்டும் வரவேற்றிருக்க மாட்டாங்க. அப்போ 90வது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2, 3 and 4 ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் 91. ஸோ 91 பாருங்கள், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் பேர். தவறான இணையை கண்டறி அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தவறானது எது? ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885 ஆரம்பிச்சிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்னா லார்ட் டஃப்ரின் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நேரு ரிப்போர்ட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1928 வந்திருக்கும். அப்போ இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்திருப்பவர் யார் அப்படின்னா லார்ட் இர்வின். ஸோ அதுக்கடுத்து ஆகஸ்ட் டிக்ளரேஷன் இது எப்போ வந்திருக்கும் அப்படின்னா வந்து ஸோ 1940 வந்திருக்கும். 2ஆம் உலகப் போரின் போது வந்திருக்கும். ஸோ இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா வந்து லார்ட் லின்லித்கோ அப்படின்ற ஒரு இருந்திருப்பார். ஸோ ஆனால் இங்கே யார் இருக்காங்கன்னா வந்து லார்ட் வெல்லிங்டன். லார்ட் வெல்லிங்டன் எப்போ இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்போ இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து தப்பு. அதுக்கடுத்து டைரக்ட் ஆக்ஷன் டே 1946 ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்து பேராக நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து லார்ட் வேவல் தான் இருந்திருப்பாரு. இது வந்து கரெக்ட். அப்போ எது மட்டும் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆகஸ்ட் அறிக்கை மட்டும்தான் தப்பு. ஓகேங்களா? அப்போ 91வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஸோ parallel governments were established during Quit India movement at dash. வெள்ளையினை வெளியேறு போராட்டத்தின் போது இணை அரசாங்கங்கள் எங்கு தோற்றுவிக்கப்பட்டன அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா? வெள்ளையினை வெளியேறு இயக்கம் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 8 ஆகஸ்ட் 1942 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து வெள்ளையினை வெளியேறு இயக்கம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து ஸோ சுதந்திரத்திற்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா தலைவர்களும் ஒன்றிணைந்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையினே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் தான் காந்தி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி அப்படின்ற ஒரு வாக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த டயத்தில் இப்போ இணை அரசாங்கங்கள் எங்கெல்லாம் தோற்றுவிச்சாங்க அப்படின்னா வந்து சதாரா அப்படின்ற ஒரு இடத்துல தோற்றுவிச்சாங்க, தம்லுக் அப்படின்ற ஒரு இடத்துல தோற்றுவிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது பாம்பேல தோற்றுவிக்கல, மெட்ராஸில் என்ன பண்ணல அப்படின்னா வந்து தோற்றுவிக்கல. பாம்பே மெட்ராஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது மாகாணங்களாக இருந்தது. அப்போ யார் கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருந்தது. ஸோ அங்கே இணைய அரசாங்கங்கள் பண்ண முடியல, சதாரா தம்லுக்குள்ள மட்டும் தான் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? அப்போ 92வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 and 2 ஒன்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 93வது. Which of the following act was described by Jawaharlal Nehru as a charter of slavery? ஓகேங்களா? ஸோ அடிமைகளின் பட்டயம் என்ன ஜவஹர்லால் நேரு யாரை சொன்னார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன். எந்த சட்டத்தை சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து சுதந்திரத்தை வேண்டியிருப்போம். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மாகாணங்களை சுயாட்சி கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மாகாணங்களை சுயாட்சி அப்படின்னு மீன்ஸ் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் எலெக்ஷன் வச்சு நமக்கான தலைவர்களை நாமே தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அதுலேயும் ஒரு செக் வச்சாங்க. என்ன அப்படின்னா வந்து ஆளுநர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த ஆளுநர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ்காரங்களாக இருப்பாங்க. அதே மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை ஆட்சி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இரட்டை ஆட்சி அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 2 அவைகள் கொண்டு இருக்கும். ஸோ இந்த சட்டத்தை வந்து பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிமைகளின் பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ 93வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி. ஸோ நெக்ஸ்ட் 94வது.
அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர், கால வரிசைப்படி அடுக்குக. ஸோ நேரு ரிப்போர்ட் எப்போ வந்திருக்கும்னா 1928 வந்திருக்கும். சைமன் கமிஷன் 1927 வந்திருக்கும். பூனா பேக்ட் 1932 வந்திருக்கும். கிரிப்ஸ் மிஷன் 1942 வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க, சைமன் கமிஷன் 3. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நேரு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகே, 3124 இதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சைமன் கமிஷன், அதுக்கப்புறம் நேரு ரிப்போர்ட். ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனா பேக்ட். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்ஸ் மிஷன் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா வந்து 1942. அப்போ 94வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ நெக்ஸ்ட் 95வது. ஸோ 95வது பாருங்கள், இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலேயரின் ஆட்சி நிறுவப்பட்டது. இந்த ஒத்துழைப்பினால் தான் இந்த ஆட்சி பிழைத்துக் கொண்டிருக்கிறது. இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சி ஒரு இடத்தில் வீழ்ந்து சுயராஜ்யம் மலரும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாத்மா காந்திஜி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக மகாத்மா காந்திஜி ஸ்டார்டிங்கில் யார் சப்போர்ட்டாக இருந்திருப்பாருன்னா பிரிட்டிஷ் சப்போர்ட்டாக இருந்திருப்பாரு. பட் லேட்டராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் அகைன்ஸ்டாக மாறி ஸோ அகிம்சை என்ற பேரில் நமக்கு என்ன பண்ணி கொடுத்துருப்பார் அப்படின்னா வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துருப்பார். ஸோ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ 95வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ நெக்ஸ்ட் 96வது பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா. ஸோ 1939 காங்கிரஸ் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவியை வந்து பார்த்தீங்கன்னா விலகியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து 2ஆம் உலகப் போரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களை பிரிட்டிஷ்காரங்க நம்மளுடைய சம்மதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்திருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ரெசிக்னேஷன் 1939. ஸோ நெயில் ஸ்டேட்யூ சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1927 நடந்திருக்கும். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கும். குவைட் இந்தியா ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1942 நடந்திருக்கும். ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூரில் யார் பண்ணியிருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. எப்போ பண்ணியிருப்பாருன்னா 1943 பண்ணியிருப்பார். ஸோ அப்படியே கொடுத்துருக்காங்க 4321 அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்போ 96வது வந்து என்னது 4321 பாருங்கள். ஸோ 4321 ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ட். So next 97வது, who was arrested by the British government for the bomb explosion on 1933 at ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காமராஜர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதனோட தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 97வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி. ஸோ நெக்ஸ்ட் 98வது, which of the following is incorrect? ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. தவறானவற்றை எது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் வட்டமேசை மாநாட்டை இந்திய தேசிய காங்கிரஸ் புறக்கணித்தது. இது வந்து கரெக்ட். காந்திஜி 2வது வட்டமேசை மாநாட்டில் கமிட்டார். கரெக்ட். 2வது வட்டமேசை மாநாட்டிற்கும் பின்பு காந்தி இர்வின் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இது வந்து தப்பு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் செஞ்ச பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வட்டமேசை மாநாடே நடக்கும். ஓகேங்களா. அப்புறமா கம்யூனல் அவார்டு 3ஆம் வட்டமேசை மாநாட்டோடு தொடர்புடையது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸோ அப்போ இங்கே கேட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ தப்பானது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி மட்டும் தான் தப்பு. அப்போ 98வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி. நெக்ஸ்ட் 99வது, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஹூ வாஸ் த தேர்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி? ஓகேங்களா. தனிநபர் சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 17, 1940 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை சொன்னவர் யார் அப்படின்னா வந்து மகாத்மா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா வந்து ஆச்சாரிய வினோபாபாவே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் சத்தியாகிரகியாக இருந்திருப்பார். 2வது சத்தியாகிரகம் வந்து யார் அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு. 3வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மா தத் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா 3வது சத்தியாகிரகியாக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3வது சத்தியாகிரகி யாருன்னு கேட்டிருக்காங்க. பிரம்மா தத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 3வது சத்தியாகிரகி. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அண்டர் ஹூஸ் லீடர்ஷிப் த ட்ரைபல்ஸ் ரிவோல்டட் இன் த ராம்ஸ்பஸ் ரீஜன் ஆஃப் கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ். கரையோர ஆந்திராவின் ராம்பா பகுதியில் பழங்குடியினர் யாருடைய தலைமையில் கிளர்ச்சி செய்தனர்? ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1920 22 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ அல்லூரி சீதாராம ராஜு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. 1922 என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து சௌரி சௌரா சம்பவம் நடந்திருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்லூரி சீதாராம ராஜு என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து ஆந்திராவில் ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போட்டிருப்பார். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1924 என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டுருவாங்க. ஸோ அவர் யார் அப்படின்னா அல்லூரி சீதாராமராஜ். ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி தான் RRR வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேரக்டர் வந்து இருக்கும். ஓகேங்களா. அது என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அப்போ 100வது கேன்சர் வந்து பி அல்லூரி சீதாராமராஜ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மாற்றம் 14க்கான ஸோ INM கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.